வணக்கம் ஆயிஷா சேனலுக்காக நான் உங்களை அந்த ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனாக தரப்படும். இந்த டெட்டு ப்ரொமோஷன் கேஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா மே மாதம் 9ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தள்ளி மே மாதம் 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 7ஆம் தேதின்னு மாத்தியிருக்காங்க. ஸோ இது என்னவோ இறுதி தீர்ப்புக்கு நெருங்குது அப்படின்ற மாரி தெரியுது. எப்பவுமே இது ஆன்லைன்லேயே டேட் மாத்தினே இருப்பாங்க. அதன் வகையில பார்க்கும்போது 9லிருந்து 8, 7ன்னு ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது நாள் திருத்திட்டு முன்னாடி வராங்க. எப்பவுமே ஃபார்வர்டில போறது, இது கொஞ்சம் அதிசயமா இருக்கு. முன்னாடி வந்துட்டுருக்கு. மேபி இதுக்கான இறுதி தீர்ப்பு நெருங்கிடுச்சோ என்னவோ டெட் ப்ரொமோஷன். ஏன்னா, நமக்கு இந்த தமிழ்நாட்டில நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இருக்குது. ப்ரொமோஷன் லிஸ்ட்டு ரெடியா இருக்குது. டெட்டு பாஸ் ஆனவங்க, பாஸ் ஆகாதவங்கன்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுன்னுருக்குறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கு அப்படின்னா, டெட்டு பாஸ் ஆன பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் பிடியா மாறப் போகிறாங்க. அதேமாதிரி பிடியில் பாஸ் ஆகிருக்கிறவங்க, பிடியில் டெட்டு பாஸ் ஆனவங்க எல்லாம் மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாறப் போகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இது தீர்ப்பு நெருங்குதோ என்னவோ தெரியல. இதுதான் கொடுத்துருக்காங்க. த டென்டேட்டிவ்லி கேஸ் மே பி லிஸ்டட் ஆன் 7/5/2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்துடலாங்களா? அப்படியே மே 6, இன்றைக்கி டேட்டு 6, நாளைக்கு டேட்டு 7. நாளைக்கு ஈவினிங்குள்ளே நமக்கு தகவல் வரலாம். இல்லைன்னா ஒரு நாள் கழித்து தகவல் வரும். ஸோ 8ஆம் தேதி நைட்டுக்குள்ளே தகவல் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஆயுஷ் அகாடமி ஆயிஷா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகப்படியான தகவல் உடனுக்குடனாக தரப்படும். இது ஆயிஷாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்த்.